வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் ரயில்வே சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான வேலைவாய்ப்பு தகவலையும் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்திய ரயில்வேலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது, எந்த ஒரு தேர்வும் இல்லாமல் டேரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ பேஸ் பண்ணி உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும். இன்டர்வியூ 7/5/2024 இந்த டேட்டில் காலையில் 10 மணிக்கு வந்து இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. சேலரி வந்து 36,000 வரைக்கும் வந்து ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்து சேலரி வந்து கொடுக்க இருக்காங்க. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே நீங்கள் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணலாம். தென் இதுக்கு வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, யார் எலிஜிபிள் இல்லை அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவலை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களோட நேம் கேபிட்டல் லெட்டரில், உங்களோட ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய கம்யூனிட்டி என்ன, ரிலீஜியன் என்ன, அதேமாதிரி மெரிட்டல் ஸ்டேட்டஸ் என்னது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரியான ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. தென் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டேஷ் போட்டுக்கலாம். உங்களுடைய பெர்மனெண்ட் அட்ரஸ், அதேமாதிரி உங்களுடைய அகாடமிக் அண்ட் ப்ரொஃபஷனல், உங்களுடைய எக்ஸாம் எப்போ பாஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன யூனிவர்சிட்டி, மார்க்ஸ், இதெல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணுங்கள். தென் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இழந்து எழுதிக்கலாம், இல்லைனா டேஷ் போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸுக்கு நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். தென் வாக்கிங் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7/5/2024 இந்த டேட்டில் காலையில் 10 மணிக்கு வந்து இன்டர்வியூ வந்து நடக்கிறதுக்கு. தென் போஸ்டிங் நேம் வந்து ஒர்க் இன்ஜினியர் அல்லது வந்து சிவில் அப்படிங்கிற கேட்டகரி. உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க 2nd floor பிளாட் நம்பர் 7. அதே மாதிரி ருக்மிணி நகர் 4th ஸ்ட்ரீட், பூமலை, சென்னை 600056 அப்படிங்கிற அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. தென் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னையில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பூனமல்லி அப்படிங்கிற ஏரியாவில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க, ருக்மிணி நகர் அப்படிங்கிற ஏரியாவில். ஸோ இதில் பார்த்துக்குங்க. தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது IRCON இன்டர்நேஷ்னல் லிமிடெட் இந்த இதுலேருந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சென்னையில் தான் வந்து சிவில் அல்லது வந்து ஒர்க் இன்ஜினியர் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் வந்து உங்களை வந்து எடுக்கிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 36,000 வரைக்கும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். டோட்டலாக வந்து 4 வேக்கண்ட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிடேஷன்ஸ் 30 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் உங்களுக்கு வந்து மினிமம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 60% ஆஃப் மார்க்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதான் வந்து சொல்லியிருக்காங்க. 60% ஆஃப் மார்க் ஃபுல் டைம் நீங்கள் வந்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும், நீங்கள் வந்து சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கனாலும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதான் வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஜென்ரல் கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து டீட்டெயிலாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. தென் அதே மாதிரி உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதாவது நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு போகிற போது நீங்கள் வந்து என்னென்ன கொண்டு போகணும், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ ஜெராக்ஸ் காப்பீஸ் வந்து கொண்டு போகணும், உங்களுடைய ஏஜ் ப்ரூஃபு, ஸோ இதெல்லாமே வந்து கொண்டு போகணும். A4 சைஸ் பேப்பரில் வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் டைப் பண்ணி கொண்டு போகணும். ஸோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து தெளிவாக வந்து படித்து பார்த்துங்க. அதோட லிங்க் வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்கேன். தென் அதே மாதிரி 10th மார்க் ஷீட்லேருந்து என்னென்ன கொண்டு போகணுங்கிறது எல்லாமே இருக்குது. CGPA 60% மார்க்காக அது இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. என்னோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அல்லது வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்தது டிப்ளமோ வந்து படிக்கணும் அப்படின்னு வந்து விரும்புனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது ஃபஸ்ட்டு வந்து அந்த காலேஜில் ரிசல்ட்ஸ் வந்து எப்படி கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறம் அவங்க வந்து உங்களுக்கு அதாவது ரிசல்ட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னாவே நீங்கள் வந்து மெதுவாக கொஞ்சமாக படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களை வந்து படிக்க வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் 2வது நீங்கள் பார்க்க வேண்டியது பிளேஸ்மெண்ட். அதாவது நீங்கள் 3வது வருடம் முடிக்கிற போது உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு வந்து என்னென்ன முக்கியமான கம்பெனியில் வந்து வாங்கி தர்றாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ அந்த வகையில் சிறந்த பாலிடெக்னிக் காலேஜ் தமிழ்நாட்டிலே பார்த்திங்க அப்படின்னா நம்பர் 1 பாலிடெக்னிக் காலேஜ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அதிகமான மாணவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து படிக்கக்கூடிய கல்லூரியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் 100% வேலைவாய்ப்பும் வந்து பெற்று தந்துட்டுருக்காங்க. முக்கியமான முன்னணி நிறுவனங்கள்லேருந்து அதிகமான சேலரியிலேருந்து வந்து வேலைவாய்ப்பு வந்து வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதை பற்றியும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்திங்கன்னா சீனாபுரம் கொங்கு வேளாளர் பாலிடெக்னிக் கல்லூரி, அதாவது ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது. பெருந்துறை பக்கத்தில், பெருந்துறை வந்து கவர்மெண்ட்
மெடிக்கல் காலேஜ் பக்கத்தில் இருக்கக்கூடிய காலேஜ் தான் சீனாபுரம் கொங்கு வேளாளர் பாலிடெக்னிக் கல்லூரி. இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இதில் வந்து சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இசிஇ அப்படின்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட்டு, அடுத்தது மெடிக்கல் லேப் டெக் அப்படிங்கக்கூடிய ஒரு கோர்ஸு, அதே மாதிரி கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 கோர்ஸ் வந்து அவைலபிளாக வந்து இருக்குது. இந்த 10 கோர்ஸுமே வந்து முக்கியமான கோர்ஸ் தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற கோர்ஸ்லாம் வந்து அதிகமான டிமாண்ட் இருக்கக்கூடிய கோர்ஸ் தான். அதே மாதிரி மெடிக்கல் லேப் டெக்னீஷியன், ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே வந்து முக்கியமான கோர்ஸாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த கல்லூரியில் படித்து முடித்தவங்க அதிகமாக, அதாவது உயர்கல்வி பயில வந்து அண்ணா யூனிவர்சிட்டி, பிஐடி, அதே மாதிரி குமரகுரு, பிஎஸ்ஜி, இது மாதிரியான எஸ்எஸ்என், ஸோ இது மாதிரியான முக்கியமான காலேஜஸில் வந்து படிச்சுட்ருக்காங்க. அதே மாதிரி வேலைவாய்ப்பும் பார்த்தீங்க அப்படின்னா ZF விண்ட் பவர் பிளான்ட், அதே மாதிரி ஜெயின் கோபியன், ஸ்பிக்கு, இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான கம்பெனி, ஜெர்மன் கம்பெனி, ஃப்ரான்ஸ் கம்பெனி, இது மாதிரியான கம்பெனி எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துட்ருக்காங்க. கவர்மெண்ட், அதாவது டோட்லேருந்து வரக்கூடிய ரிசல்ட் எல்லாத்துலேயுமே வந்து அரசு தேர்வில் வந்து தொடர்ந்து ஒவ்வொரு செமஸ்டர்லேயும் வந்து முதலிடம் பெறக்கூடிய கல்லூரியாகவும் வந்து இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் படிக்கணுன்னா 10th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா முதலாம் ஆண்டுலேயும், நீங்கள் வந்து +2ல் பார்த்தீங்க அப்படின்னா படிச்சிருக்கீங்க, அல்லது வந்து பியூர் சயின்ஸு அல்லது அக்ரி, அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ், பயாலஜி, அல்லது வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஏதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏதாவது வந்து நீங்கள் 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நேரடி 2ஆம் ஆண்டுலேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன கம்பெனிஸ் எல்லாமே வந்து வந்திருக்கு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 30 கம்பெனி டோட்டலாக வந்து வந்திருக்கு. 700க்கும் மேற்பட்ட பிளேஸ்மெண்ட் ஆஃபர்ஸும் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான நிறுவனங்கள் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் ஆட்டோமொபைலை பொறுத்த வரைக்கும் அப்போலோ டயர்ஸ், ஸோ ஹூண்டாய், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரூட்ஸ் ஹாரன் கம்பெனி, ZF, யமஹா, ராயல் என்ஃபீல்டு, இது மாதிரியான முக்கியமான கம்பெனி எல்லாமே வந்து வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் முக்கியமான நிறுவனங்கள் எல்லாமே வந்து வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்கிறதாக வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜில், அதாவது நீங்கள் 10th 195 மார்க்கு, 175 மார்க் எடுத்தவங்க டிப்ளமோவில் எவ்வளோ % எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து குறிப்பிட்ட மாணவர்களை மட்டும் வந்து கம்மியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 195 மார்க் எடுத்தவங்க 587 மார்க் டிப்ளமோவில் எடுக்க வச்சுருக்காங்க. அதே மாதிரி 175 மார்க் எடுத்தவங்க 633 மார்க் 700க்கு எடுத்திருக்காங்க, 689 மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ இது மாதிரி கோச்சிங் வந்து பெஸ்ட்டாகவும் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேலைவாய்ப்பும் வந்து முக்கியமான கம்பெனிலேருந்து வேலைவாய்ப்பு வந்து வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து இந்த காலேஜை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் என்ன அப்படின்னா 8903858585 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் வந்து ஃபோன் பண்ணிவிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். 8903858585 இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து வேறு ஏதாவது டவுட்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அல்லது வந்து நீங்கள் காலேஜில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து தகவலை தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது மாதிரியான அப்டேட்டட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை தொடர்ந்து விசிட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.